morning everyone. I am B. Radhalakshmi from 3rd B English Literature. Today we are celebrating the National Safety Day. The Ministry of Labour, Government of India set up the National Safety Council of India (NSC) on 4th March 1966 to develop and sustain the movement on SHE, that is focusing on safety, health and environment at the national level. National Safety Day is observed on March 4 every year to commemorate the foundation of the National Safety Council, which aims to raise awareness about safety measures that need to be undertaken to prevent accident and mischiefs. National Safety Council is a premier, non-profit, self-financing and tripartite apex body at the national level in India. It is an autonomous body which was set up by the Government of India, Ministry of Labour and Employment on 4th March 1965 to generate, develop and sustain a voluntary movement on safety, health, environment is called as SHE at the national level. It was registered as a society under the Societies Registration Act 1860 and subsequently as a public trust under the Bombay Public Trust Act in 1950. Hi, I am Ms. Prithika of 2nd B English. Today we are talking about safety awareness. I am going to share about personal safety awareness. Safety is not a product but a process. Personal safety begins with awareness. Awareness begins with clear understanding of one's attitude, values, self-esteem, personal strength and limitations. It continues with insight into the host culture and environment, local attitudes towards strangers, gender perceptions, values, mode and means of communicating. We need to know the basic rules of personal safety. Stay alert and be aware of your surroundings. Give the impressions that you are calm, confident and know where you are going. Trust your instincts. If it doesn't look right, it might be bad. You need to be aware what is going in your immediate environment and surroundings. Last but not least, study, observe and ask. Knowing safety is not enough. You have to practice it. Thank you. ஹாய் ஹலோ திஸ் இஸ் யுவர் சந்தோஷ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சாலை விதிகளுக்கான விழிப்புணர்வு பற்றி பார்க்க போகிறோம். சாலை விதிகளுக்கான முறையான சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு வந்து 1/7/1989. சாலைகள் வந்து பெரும்பான்மையாக 2 வழியே சொல்லுவோம். ஒரு வழிப்பாதை சாலை, இருவழிப்பாதை சாலை. இப்போ நம்ம பொதுவாக சாலையில் நடந்து போகிறோன்னா இடதுபுறமாகத்தான் செல்ல வேண்டும். அதுதான் முறையான வழி. அதுக்கப்புறம் இப்போது இருசக்கர வாகனத்தில் செல்கிறோம்னா இப்போது முறையான ஓட்டுநர் உரிமம், இன்சூரன்ஸ் அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகணும். முக்கியமாக தலையில் ஹெல்மெட் மாட்டிட்டு தான் போகணும். இப்போ யாரும் பின்னாடி உட்காந்துட்டு இருந்தாலும் அவங்களுக்கும் ஹெல்மெட் கொடுத்து அவங்களையும் சேஃபாக பார்த்துக்கணும். அந்த மாதிரி சேஃபாக பார்த்துட்டு ஓட்டிகிட்டு போகணும். அதுவே 4 சக்கர வாகனத்தில் பயணம் பண்ணனா சீட் பெல்ட்டு முக்கியமாக போட்டுக்கணும். அதே டைமில் சாலையில் நம்ம வண்டியில் போகும்போது தேவையில்லாத பிரேக் அடிக்கிறது, அந்த மாதிரிலாம் ஸ்டண்ட் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் தேவையில்லாத விஷயங்களை வந்து தவிர்த்தனா சாலை விபத்துக்களை மோஸ்ட்லி நம்ம தடுத்துடலாம். அது இல்லாமல் இப்போது சாலையில் வந்து பழுது பார்க்கும் வேலை நடந்துகிட்ருக்குன்னா அந்த இடத்துல நம்ம 30 கிலோமீட்டர் வேகத்தில் தான் போகணும். அதுக்கு மேலே போனால் நம்மளுக்கு முக்கியமாக ஆபத்து தான் ஏற்படும். அந்த மாதிரி வழியிலையும் சாலை விபத்துக்களை தடுக்கலாம். அது மாதிரி வளைவு பகுதிகளில், இந்த மாதிரி சிக்னல் இருக்கிற பகுதியில், அந்த மாதிரி இடத்துலலாம் மெதுவாக பார்த்து செல்லணும். அதே டைமில் சிக்னலில் 3 விளக்கு இருக்குது. சிகப்பு, மஞ்சள், பச்சை. அந்த 3 விளக்கு எதை தெரிவிக்குதுன்னா நில், கவனி, செல் என்ற இந்த 3 வார்த்தையை தான் தெரிவிக்குது. இது எதை தெரிவிக்குதுன்னா இந்த வார்த்தை வந்து புரிஞ்சுக்கிறவங்க சாலை விபத்துகள் வந்து விபத்து ஏற்படாமல் முற்றிலும் தடுக்கலாம். அதாவது இதை கரெக்டாக புரிஞ்சுக்கிறவங்க முற்றிலும் தடுத்துக்கலாம். அதே டைமில் பாதசாரிகள் செல்லும் நடைபாதையில் வந்து மிதிவண்டி இல்லை இந்த 2 சக்கர வாகனம், 4 சக்கர வாகனம் அந்த மாதிரி வண்டி எதுவுமே ஓட்டக்கூடாது. அது நடைபாதை வந்து நடக்கிறவங்களுக்கு மட்டும்தான். அந்த இடத்துல இந்த மாதிரி தேவையில்லாத வண்டி ஓட்டுறது, இல்லாச்சும் வேறு ஏதாச்சும் தேவையில்லாமல் பண்ணுறது, இந்த மாதிரி வழியெல்லாம் பண்ணவே கூடாது. அதே டைமில் இப்போ தார் சாலை இருக்குல்ல, அந்த தார் சாலை 2 புறமும்
உள்ள மண் பகுதிக்கு பேர் வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா புயம்னு சொல்லுவாங்க. அது எதுக்குன்னா, இப்போ யாராச்சும் அர்ஜென்ட்டாக போகிறாங்க, போகும்போது அங்கே ஏதாவது அவங்களுக்கு அர்ஜென்ட்டாக தேவைப்படுது, காரை ஸ்டாப் பண்ணுறாங்கன்னா அதுக்கான இடம் தான் அது, அந்த பகுதி. அதுவும் முறையான இடம் வந்து அதுக்கு ஒழுக்கப்பட்டிருந்தால் அந்த இடத்துல மட்டும்தான் நிறுத்தணும், தேவையில்லாத இடத்துல நிறுத்தக்கூடாது. அதேமாதிரி பைக் பார்க்கிங், கார் பார்க்கிங் வந்து தேவையில்லாத இடத்துலலாம் நிறுத்தக்கூடாது. தேவையில்லாமல் ரோட்டில் பிரேக் அடிக்கிறது, ஸ்டன் பண்ணுறது, அந்த மாதிரி வேலைகளும் வச்சுக்கக்கூடாது. இந்த மாதிரி மோஸ்ட்லி தவிர்த்தாலே சாலை விபத்துலேருந்து நம்ம பாதுகாத்து கொள்ளலாம். அதே டைமில் இப்போது உயரமான பகுதியிலேருந்து தாழ்வான பகுதிக்கு செல்லும்போது நம்ம மெதுவாக போகணும். வேகமாக போனோம்னா நம்மளுக்கு நிச்சயமாக ஆபத்து ஏற்படும். தேங்க்யூ, நன்றி. Everyone, I am Lokeshwari from 2nd BA English. I wish to talk about environment safety awareness on National Safety Day. A green and clean environment atmosphere is important to live a peaceful and healthy life. We must stop and avoid using poly and plastic bags and prefer eco-friendly items to save the environment. And our environment health safely is along with our behavior, how we behave in our house and other places. So save our environment. Happy National Safety Day to all. Thank you for giving this opportunity. Thank you. University campus tend to have a special feel. So special that when you are on a campus, you may feel you are full part of the world around you. But really is that any campus in the subject to same influence in need crimes as a town and city. And so it is important to the aware of you, surrounding the people near you and going in your physical space in your space at all time. College safety, share tips and no more than a phone call away from help in if you need it. Hi, I am Kalpana, 2nd B English Literature. I wish to talk about first aid for minor burns. Shima was boiling milk the saucepan, slipped on the hot milk, spilled on the hand. She got burn in her hand. Burns are of 3 types: first degree burns, second degree burns, third degree burns. Burns generally comes from fire and electrical wire and chemical. All the burn need to be treated to reduce the heat of the burnt area and reduce the damage of the skin. In case of first degree burns, remove the run cool water over it. Do not oil or butter apply burn gels or cream to the affected area after drying it. So carefully work on the kitchen. Thanks for வணக்கம், நான் பிரவீன் பேசுகிறேன். நான் சிந்தி கல்லூரியில் 3ஆம் ஆண்டு படித்து வருகிறேன், இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட். இப்போ நான் எதை பற்றி பேச போகிறேன்னா, இந்த கொரோனா அவேர்னஸ். கொரோனா வந்து நம்ம எப்படி தடுத்து கொள்ளலாம், பாதுகாத்து கொள்ளலாம், அதை பற்றி தான் நான் பேச போகிறேன். ஓகே, நம்ம சயின்ஸ் படிலாம் பேச வேணாம், ஜஸ்ட் இயல்பாக போகலாம். ஏன்னா எனக்கே தெரியாது அவ்வளோவா அதை பற்றி. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ நீங்கள் டீ கடைக்கு போகிறீங்க. ஓகே, டீ கடைக்கு போகும்போது ஒரு டம் ஒன்று அடிக்கிறீங்க. டம் அடிக்கும்போது அங்கே லைட்டர், மேட்ச் பாக்ஸில் இருக்கும் பார்த்தீங்களா. இது பப்ளிக்காக யார் வேணால் யூஸ் பண்ணலாம். ஓகேவா, அங்கே கிடக்கும், டீ கடையில் இருக்கும். இப்போ நீங்கள் யூஸ் பண்ணும்போது யாராவது ஸ்ட்ரேஞ்சர்ஸ் தொட்டிருப்பாங்க, யாராவது சம் இன்ஃபெக்டட் ஆகி யாராவது இருப்பாங்கள்ல. ஸோ அந்த ஃபில்டரை யூஸ் பண்ணியிருப்பான். யூஸ் பண்ணும்போது நீங்களும் அதை யூஸ் பண்ணுவீங்க. யூஸ் பண்ணும்போது மவுத்தாண்டை தானே எடுத்து போவீங்க. அந்த சிகரெட்டை எடுத்து போய் வாயாண்டை வைப்பீங்க. வாயாண்டை வைக்கும்போது வாய் வழியாக பாஸ் ஆகும் அந்த வைரஸ். பாஸ் ஆகி ரெஸ்பிரேட்டரி காலி பண்ணுறோம். நம்பர் 1. நம்பர் 2 இப்போ லேடிஸ் மார்க்கெட் போட்டிங்க. மார்க்கெட் போகும்போது இந்த கீரை ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரிலாம் எடுக்கிறீங்க. பார்த்து தானே எடுப்பீங்க. பார்த்து எடுக்கும்போது எடுத்து நீங்கள் பைக்குள்ளே வச்சுட்டு வீட்டுக்கு வருவீங்க. வீட்டுக்கு வரும்போது இந்த வேர்வை அப்பா அந்த கண்ணாண்டை துடைக்கிறது அப்படிலாம் பண்ணுங்க, ரியாக்ட் பண்ணுவீங்களா. ஸோ நம்ம நல்லா உடச்சிட்டு வரோம்ல, அது வழியாக பாஸ் ஆகும். பாஸ் ஆகி உங்கள் ரெஸ்பிரேட்டரி காலி பண்ணுது. நம்பர் 3, இப்போ பசங்க போகிறீங்க. பசங்க இந்த கிரிக்கெட் ஆட, ஏதாவது ஸ்போர்ட்ஸ், பேட்மிண்டன் விளாட போவீங்க. வேறு யாராவது பேட் யூஸ் பண்ணுவீங்க. திடீர்னு பேட் நல்லா இருக்குதுடா, சூப்பராக இருக்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்கி விளையாட பார்ப்பீங்க. ஸோ அந்த பையனுக்கு உங்கள் ஃப்ரெண்டுக்கே இருந்துக்கலாம் அந்த வைரஸ். சொல்ல முடியாது, யாருக்கு ஒன்றா இருக்கலாம். ஓகேவா, அந்த பேட் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணும்போது விளையாடுவீங்க. விளையாடும் போது பசங்க தானே. ஸோ காதை நோண்டுறது, மூக்கு நோண்டுறது, வாய் உள்ள இது பண்ணுறது அவ்வளோலாம் பண்ணியிருப்பானுங்க. ஓகேவா, பண்ணும்போது ரெஸ்பிரேட்டரி காலி ஆகுது. இதெல்லாம் ஒரே தீர்வு என்ன பண்ணணும்னா, ஒரு 50 ரூபா கொடுத்து சானிடைசர் ஒன்று வாங்கி வச்சுக்கணும். எல்லா மெடிக்கல் ஷாப்லேயும் இருக்கும். ஓகேவா,
சானிடைசர் ஒரு வாட்டி நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஒரு வாட்டியாவது ஹேண்டை வந்து நல்லா சானிடைஸ் பண்ணிட்டா பிரச்சனை ஓரளவு கம்மியாகும். ஆல்ரெடி கண்டிப்பாக இன்ஃபெக்ட் ஆகும் எல்லாருக்குமே. இம்யூன் சிஸ்டம் இருக்கிறவங்க தப்பிப்பான், இம்யூன் சிஸ்டம் எல்லாம் காலி ஆகிடும், அவ்வளோதான். இன்கேஸ் நல்ல இம்யூன் சிஸ்டம் இருக்கிறவங்களுக்கு வந்துச்சுன்னு வச்சுங்க, உங்கள் லைஃப் ஸ்பேன் கம்மியாகும். இன்கேஸ் வந்து அது இன்ஃபெக்ட் ஆகி நீங்கள் வந்து என்ன சொல்கிறது அட்மிட் பண்ணுற லெவலில் நீங்கள் போயிட்டீங்க, உங்களோட லைஃப் ஸ்பேனே கம்மியாகும் ஒன்ஸ் வந்துடுச்சுன்னா. ஓகேவா? ஸோ வராமல் தப்பிக்கணும்னா நீங்கள் வெளில போகாமல் இருக்கலாம். Today, alive tomorrow. Start early, drive slowly, reach safely. Fast drive could be a last drive. Donate blood, but not on a road. Wear helmet, save life. Normal speed meets every need. Never drink and drive. Safety measures launching in Sindhi College of Arts and Science, representing my friends of Department of English. We promise that we will practice all the safety measures. Let us follow all the safety measures to be happy and safe.